டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னார். நம்மோட கருத்துக்கள் அனைத்தையும் அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொன்னார். எனக்கு தலைவராக இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டால், டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னார். நம்மோட கருத்துக்கள் அனைத்தையும் அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொன்னார். எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கர் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட அறிவுலக மேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் நான் இங்கு வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகழை எப்படி போற்றினார்? ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, சுருக்கமா சொல்றேன். 1972 இந்தியாவிலே முதலாக அண்ணல் அம்பேத்கர் பேர்ல அரசு கல்லூரி. 1989 சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயர். 1990 புரட்சியாளர் அம்பேத்கருடைய 100ஆண்டு விழா. அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படம் திரைப்படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி. 1997 சென்னையில சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டினார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பேர்ல கல்வி அறக்கட்டளை, அம்பேத்கர் பேர்ல விருது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவருடைய சிலை, சென்னையில மணிமண்டபம். இப்படி புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் காட்டிய பாதையில நம்ம திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த ஏப்ரல் 14ஆம் நாளை சமத்துவ நாளாக நாம் அறிவிச்சோம். அந்த நாளை கொண்டாட மட்டுமல்ல, அனைவரும் சமத்துவ உறுதிமொழிக்க ஆணையிட்டவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை பெருமையோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். என் பாசத்திற்குரிய எழுச்சி தமிழர் நம்முடைய தோல் திருமாவளவன் அவர்கள் வச்ச கோரிக்கை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலையை நான் திறந்து வச்சேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவருடைய கோரிக்கை ஏற்று அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்து அதை வெளியிடக்கூடிய அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. செம்பதிப்பாக அது விரைவில் வெளிவர இருக்கிறது. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுவது மட்டுமல்ல, அவருடைய சிந்தனைகளை செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அயோத்திதாச பண்டிதரும் ஆகியோர் கண்ட கனவு, அவர்கள் காண நினைச்ச சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான பாதையில் நடைபெறுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம், அரசியல், பொருளாதாரம்னு எல்லா வகையிலும் மேம்பாடு அடையணும். அதுதான் உண்மையான விடுதலை என்று அண்ணல் அம்பேத்கர் கருதினார். அந்த வழியில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். நம்ம நாடு விடுதலை அடைந்த பிறகு இதுவரை பட்டியலின பழங்குடியின என்று தனியா முதலாக தொடங்கப்பட்ட தொழில் திட்டம் இது மட்டும்தான் என்பது தனிப்பெருமை.
ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார மேம்பாட்டை அடைய 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தொழில் முதலீட்டுக்கு 35 விழுக்காடு தொகையை மானியமாகவும் 65 விழுக்காடு தொகைக்குரிய வங்கிக் கடன் வட்டியில 6 விழுக்காடு தொகை வட்டி மானியமாகவும் அளிக்கப்படுது. மிகவும் குறுகிய காலத்திலேயே 2136 பயனாளிகளுக்கு வங்கிகளால கடன் வழங்கப்பட்டு அதுல தகுதியான 1303 தொழில் முனைவோருக்கு அரசு மானியமா மட்டும் 160 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா 288 பெண் தொழில் முனைவோர் அவங்களுக்கு மட்டும் 33 கோடி 9 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட்ட திட்டங்கள் போன்று வேற எந்த ஆட்சியிலும் நடந்திருக்காது என்பதை என்னால் நெஞ்சு நிமிர்த்தி இங்கே நான் சொல்ல முடியும். முக்கியமானவற்றை நான் தலைப்புச் செயலாக ஹைலைட்டாக சொல்ல விரும்புகிறேன். 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதித திராவிடர் பகுதிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான CMRIS தொழில் முனைவோர் திட்டம். இந்த திட்டம் மூலமாக இதுவரை சுமார் 470 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முன்னெடுப்புகளால் 78,955 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆதிதிராவிட மகளிரை நில உரிமையாளர்கள் மாற்றும் நன்னிலம் திட்டம், சாதி வேறுபாடுகளற்ற 199 முன்மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு 30 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கிய திட்டம், பழங்குடியினர் குடியிருப்புகள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு 250 கோடின்னு 1000 கோடி ரூபாயில தொல்குடி திட்டம், பழங்குடியின உண்டு உறவிட பள்ளிகளை மறுசீரமைக்கக்கூடிய திட்டம், பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தொல்குடி புகுத்தாய்வு திட்டம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல்ல விடுதி திட்டங்கள், கட்டடங்கள் புதிதாக கட்ட அதை மேம்படுத்த 400 கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு, ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில உதவித்தொகை, அவர்கள் முனைவர் படிப்புக்கான கல்வி உதவித்தொகை உயர்வு, சட்டக்கல்வி பயில சிறப்பு தகுதி, உயர்தரன் ஊக்கத்தொகை திட்டம், 479 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஹைடெக் லேப், ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு உணவுப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் கட்ட 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு 1500 புதிய வீடுகள் மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறு வணிக கடன், பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு, பழங்குடியின மகளிர் மேம்பாட்டிற்காக அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு சமுதாய கூடங்கள் பராமரிப்பு, பள்ளிகளில் உணவு தயாரித்து வழங்குதல், பொலிவு ஹெல்த் கேர் சொசைட்டி என்று பல திட்டங்கள். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பண்டைய பழங்குடியின குடும்பங்களுக்கு 750 புதிய வீடுகள், ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய தொலைத்தொடர்பு வசதி இல்லாத 78 கிராமங்கள்ல நீண்ட தூர கம்பியில்லா இணைப்பு வசதிகள், பழங்குடியின இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற திறன் பயிற்சி, அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் சரகங்கள்ல உள்ள பழங்குடியினர் இருள மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரி கொட்டை சேகரம் செய்ய உரிமை, 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிதிராவிட தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய இங்கூர் மற்றும் முதலைப்பாளையம் தொழிற்பேட்டைகள் புனரமைப்பு.
குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.